திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருமணமான 4 வருடத்தில் பெண் தூக்கில் தொங்கிய விவகாரத்தில் கணவனை அடித்து கொலை செய்துவிட்டதாகவும் கணவனை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கீழமணக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புவனேஸ்வரன் ஸ்வேதா தம்பதி. 2021ஆம் ஆண்டு திருமணமான இவர்களுக்கு 2 மற்றும் 1 வயதில் ஆண் குழந்தைகள் உள்ளனர். கூலி தொழிலாளியான புவனேஸ்வரன் குடிக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றி வந்ததோடு ஊர் முழுக்க கடன் வாங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் ஸ்வேதாவை அவரது தாய் வீட்டிலிருந்து பணம் வாங்கி வரச் சொல்லி புவனேஸ்வரன் அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஸ்வேதாவின் பெற்றோர் காவல் நிலையத்தில் 4 முறை புகார் அளித்த போது அவர்கள் புவனேஸ்வரை கண்டிக்காமல் இருவரையும் சமாதானம் பேசி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஸ்வேதாவின் தாயார் கிருஷ்ணவேணியும் மருமகன் வீட்டிற்கு சென்று இருவரையும் சமாதானப்படுத்தியதாக தெரிகிறது. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. லால்குடி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல 4 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிள்ளைய போய் வாழ வைங்க, பிள்ளைய வாழ வைங்கன்னு சொன்னாங்க. எங்களோட கம்ப்ளைண்ட் ஏத்துக்க கிடையாது, அது எஃப்ஐஆர் போட கிடையாது. இதனிடையே கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்ற ஸ்வேதாவை புவனேஸ்வரன் மிரட்டி வலுக்கட்டாயமாக கடந்த 3ஆம் தேதி வீட்டிற்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு மறுநாள் 4ஆம் தேதி மாலை ஸ்வேதா வீட்டில் தூக்கில் சடலமாக தொங்கினார். வெளியே சென்று வந்த புவனேஸ்வரன் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்தி கூச்சலிட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஸ்வேதாவை மீட்டு லால்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துகிட்டு இருந்தது. இதை சமாதானமா மக்கள் ஊர் மக்களும் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுல அவங்க அம்மா அப்பாவும் பண்ணி சரி பண்ணி வச்சு திரும்ப அதுக்கு அந்த பொண்ணு நான் வாழ போகலன்னு சொல்லிச்சு. திரும்ப ஊருக்கு வந்த பொண்ணு வானு வலுக்கட்டாயமா குழந்தைங்களை தூக்கி வச்சுட்டு மிரட்டி நீ வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி அந்த பையன் கணவர் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு போன பொண்ணு வியாழக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் தூக்குல தொங்கிருச்சு அப்படின்னு சொல்லி 5 மணி வாக்குல போன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிந்து லால்குடி போலீசார் ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி விசாரணை நடத்தினர். இதனிடையே மருத்துவமனையில் குவிந்த ஸ்வேதாவின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. ஸ்வேதாவை கணவன் அடித்து கொலை செய்துவிட்டதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனா கூட்டி வரும்போது அது முகம் சரி கிடையாது, நல்ல சந்தோஷமா கூட்டு போக கிடையாது. பிள்ளைய நாங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சுமா, நீங்க போய் பத்துல பாருங்க, நீங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த பையன் வரணும், அவங்க அம்மா வரணும், தங்கச்சி பிள்ளை பெற்ற 2 பிள்ளைங்க வரணும், எல்லாரும் அவங்க குடும்பமே இங்க வரணும். வந்தா தான் நாங்க பணத்தை வாங்குவோம், இந்த கிளம்புவோம். அந்த பிள்ளைங்களுக்கானது அவங்க செஞ்சு தரணும். நாங்க போலீஸ நம்பலங்க, பொதுமக்களை நம்பல, போலீஸ நம்பல. போலீஸ் எங்களை ஏமாத்துறாங்க. நைட்டு கொண்டு போய் அவனை வச்சிருந்து காலைல சோத்திங்க வீடு அனுப்பியிருக்கானுங்க. தூக்கில் தொங்கிய ஸ்வேதாவை யாருக்கும் தெரிவிக்காமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஏன் என கேள்வி எழுப்பிய உறவினர்கள் தூக்கிட்டு கொண்டிருந்தால் காதில் ரத்தம் வந்ததாக கூறப்படுவது எப்படி என கேள்வி எழுப்பினர். தாங்கள் புகார் கொடுக்காமல் போலீசாரே புகாரை எழுதி எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். எஃப்ஐஆரில் என்ன இருக்கிறது என்பதை தங்கள் யாருக்கும் தெரியாது என்றவர்கள் எப்படி நீங்களே புகார் எழுதலாம் என போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. விஷயம் வச்சுக்கிட்டு 2 பிள்ளை அடிச்சு கொண்டு போட்டான். காதல சுருப்படுத்தவங்க வலை உடையுமாங்க, சூசல் பண்ணிட்ட உடையுமா? நான் என்ன கேக்குறேன், நான் வேற ஒண்ணும் கேட்கல. காதல அர்த்தம் எப்படி வரும்? பெற்றவங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கணும். அடுத்த ஊர் கிராம மக்கள்ல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு காட்டியிருக்கணும். அப்படி தொங்கின பொண்ணை இறக்குறதுக்கு 2 பேராவது தேவைப்பட்டிருக்கணும். அவரே நானே இறக்கி நானே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ஜிஹெச்ல லால்குடி ஜிஹெச்ல சேர்த்தேன்னு சொல்றது அதை ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. அவர் கொலை பண்ணி தொங்க விட்டுட்டு அவராவே இதெல்லாம் பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாரு. 2 குழந்தைங்களும் எங்க கண்ணுல காட்டல. இன்னைக்கு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நாங்க போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் ஆர்டிஓ சார் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப அந்த 2 குழந்தைங்களையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திருமணமான
4 வருடத்தில் ஸ்வேதா உயிரிழந்ததால் லால்குடி கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து ஸ்வேதாவின் குடும்பத்தினர் உடலை வாங்க ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ஸ்வேதாவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மண்ணச்சநல்லூர் செய்தியாளர் தீனதயாளன்.